கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக தேவனை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். I greet you all in the mighty name of Jesus Christ. God bless you. The baptism of Holy Spirit, part 6. பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம், 6வது பகுதி. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The book of Acts chapter 1 and verse 4. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். And being assembled together with them, commanded them that they should not depart from Jerusalem, but wait for the promise of the Father, which said he, ye have heard of me. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. உம்முடைய ஞான ஸ்நானத்தின் உன்னதமான ஸ்தலத்திற்கு நாங்கள் வந்து சேரும்படிக்கு எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். இப்பொழுது ஆவியானவர் எங்களோடு பேசும், இடைப்படும், எங்களை நிரப்பி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord and nice to see you in the presence of the Lord. God bless you. வீடியோவில் வந்திருக்கவர்களுக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றியும் அவர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாள்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம். கர்த்தருடைய கிருபையினால் இதுவரை 5 பகுதிகளை கடந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மிடத்தில் நிச்சயமாய் இடைப்பட்டிருக்கிறார் என்பதை நிச்சயமாய் அறிவோம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். சமீபத்தில் அநேகர் ஞானஸ்நானம் பெற்றோம். சில வேளையில் தோணுது, நல்ல வேளை உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம் அப்படின்னு தோணுது. சில ஆட்கள் நினச்சா, ஐயோ இவங்களுக்கான ஞானஸ்நானம் கொடுத்தோன்னு தோணுது. சில ஆள் இவங்களாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, எப்படி ஜெயிச்சு ஓடி வந்துடுவாங்கன்னு இருக்கு. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலின் ஞானஸ்நானம். சரி, அது சொல்லுகிற வார்த்தை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சியை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஞானஸ்நானம், கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்பொழுது அவன் வாழ்க்கை முழுவதிலும் ஒரு முறைதான் இந்த அக்கினியின் அபிஷேகம் அவனுக்கு கொடுக்கப்படும். The baptism of the Holy Spirit ஒரு முறைதான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் அது கொடுக்கப்படும். அக்கினியின் ஞானஸ்நானம் இது மீண்டும் மீண்டும் போய் திருப்பி வர்றதில்லை, வருவதற்கு இதிடம் கொடுப்பதும் இல்லை. இந்த அக்கினி ஞானஸ்நானம் ஒரு முறை கொடுக்கப்படுகிறது. அது ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், நம்மை பரிசுத்தமாக்கும்படிக்கு, அதாவது தேவனை நம்முடைய கிரியைகளின் மூலமாய் பரிசுத்தமாக்கும்படிக்கு, நமது செயல்களின் மூலமாய் தேவனை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு இந்த அக்கினி ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அது எப்படி? முதலாவது நீதியினால் கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்தாவின் அக்கினி உள்ளே வருகிற பொழுது தேவன் நீதியினால் நமது கிரியைகள் நீதியாய் மாறுகிற பொழுது அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. சாட்சிகள் பல உண்டு, பல சாட்சிகளை பார்த்துருக்கிறோம். வேத புத்தகத்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதை கம்பைல் பண்ணி நம்ம கையில் இருக்கிறதற்கு காரணமானது ஒரு குடிகாரன், ஒரு மடா குடியன். அவர் பேர் ஜெரோ. அவரெல்லாம் ஆண்டவருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, கர்த்தருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த அக்கினி ஞானஸ்நானம் அவர் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டின பொழுது
அவர் உண்மையாய் மனம் திரும்பின பொழுது, தேவ நீதியின்படி மனம் திரும்பின பொழுது இந்த அக்கினி அவர் மேல் இறங்கினது. அப்போது இந்த அக்கினியின் ஞானஸ்நானம் தேவ நீதியின்படி தேவனை மகிமைப்படுத்துவது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லி சரியாக கதையில் பயங்கரமாக விடுவாங்க. ஏதாவது கதையை சொல்லி எப்படியாவது கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி சாட்சி நேரம்னு சொல்லி எதையாவது கதையை சேர்த்து அடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் நிறையா பார்த்துருக்குறேன். தமிழில் நிறைய சொல்லுவாங்க, கதை விடுறதுன்னு சொல்லுவாங்க, புருடா விடுறதுன்னு சொல்லுவாங்க, உருட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படியாவது அதுக்கு ஒரு வசனம் வச்சுக்குவாங்க. பவுல் சொல்கிறாரு, எப்படியாவது தேவன் மகிமைப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னு. அந்த வசனத்தை பிடிச்சிட்டு இல்லை இல்லை இல்லை, தேவ நீதி என்பது தேவ நீதி தான். அந்த கிரியைகள் தேவ நீதியினால் வருமானால் அது பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் வருவது. ஒரு ஆவின்னு சொல்லிட்டா கர்த்தருக்கு சொந்தம். ஒரு கிரியை தேவ நீதியினால் வருமானால் அது தேவனுக்கு மகிமை உண்டாக்கும். மேரிபாவின் தண்ணீர்கள் அன்றையில் மோசே வந்த பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் சொன்னார், கர்மலை பார்த்து நீ பேசு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஜனங்கள் மோசையை படுத்தின பாடு. இன்னைக்கு நிறைய ஊழி அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் ஊழியனே இல்லை, கல்லான இருதயம் உள்ள ஜனங்கள். தன்னுடைய ஜனம் போல வந்து, தன்னுடைய ஜனம் போல ஆராதித்து, தன்னுடைய ஜனம் போல பலி கொடுத்து, தன்னுடைய ஜனம் போல காணிக்கைகளை கொடுத்து, போஜன பலி கொடுத்து, தகன பலி கொடுத்து, சமாதான பலி கொடுத்து, எல்லாம் கொடுத்தாலும் உள்ள கர்த்தரோடு இருக்கார். அதுதான் ஆண்டவர் பேசுகிறார். அவர்கள் எல்லாம் வந்து மோசை இடத்துல செய்தார்கள். மோசை அதிக கோபப்படுத்தினார்கள். அப்புறம் பேசுகிறோம் இல்லையா, சாத்தானுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் யார்? ஊழியக்காரன் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஆனால் அவனை அடிக்க முடியல. அப்போ எங்கே அடிக்கிறது? எங்கே கொஞ்சம் கொஞ்சம் டவுனு அந்த டவுனை தேடி போய் தான் அது தட்டுது. அது தட்டுனா முழு ஊழியமும் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கர்த்தரால் அழைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்ட ஊழியக்காரனை யாரும் அசைக்க முடியாது, அந்த ஊழியத்தை அசைக்க முடியாது. ஏன்னா அது கண்மலை மேல் கட்டின ஒரு ஊழி. அப்போ எல்லா மோசைக்கு விரோதமாய் வந்து அவனை கோபப்படுத்தி அவன் அதில் 2 நாட்களே அடித்து தட்டி போட்டிருக்கலாம் பேசா. அதை விட்டு கோபத்தில் போய் பேச வேண்டிய கண்மலையை பார்த்து அடித்தான். யோசிச்சு பாருங்க, பாண்டவர் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் நீதி உள்ள தேவன் தானே. மோசை மேலே கோவப்பட்டு தண்ணி வந்திருக்கக்கூடாது. எனக்கு பேச்சு கேட்கல, என் பேச்சை கேட்கல, வனாந்தரத்தில் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால இல்லை. காட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் காட். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற கர்த்தர். நம்முடைய சுபாவங்கள், கிரிகள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து இருக்கிறார். மோசே உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். அது ரணமாக இருந்துச்சு. ஆத்தும பாரத்தில் இத்தனை லட்சம் பேர்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்தை காணாமல் குருட்டு கண்களாய், குருடர்களாய், திருக்குள்ள இருதயம் உள்ளவர்களாய், கல்லான இருதயம் உள்ளவர்களாய் இவர்களுக்காக ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி அந்த மகா வேதனை. இவ்வளவு கர்த்தர் அற்புதம் செய்தார். இந்த அற்புதத்தை பார்க்க கூடாமல் இந்த ஜனங்களுடைய குருட்டாட்டம் ஒரு ஊழியர் அடித்தது. அவருக்கு வசன சாட்சி கொடுக்குது மோசையை பற்றி. பூமியில் எல்லா சகல மனுஷர்களிலும் மோசை சார்ந்த குணம் உள்ளவர். அவரையே டென்ஷன் ஆக்கிட்டாங்க விசுவாசின்னா அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் வந்து பேசினார். மோசையை எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வந்தது. அந்த மலையின் அருகில் ஆண்டவர் வந்து நின்று, மோசே நீ மேலே ஓடிவா. ஆண்டவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு, என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் நீங்கள் செய்யாமல் போனதை நினைத்தான். அப்போ நாம் தேவ நீதியை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவது அவரை பரிசுத்தம் பண்ணும்படி, அதாவது அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு. அப்போ நீ என்னை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு நீ நில்லாமல் போனபடினால் நீ உன்னுடைய கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை. அப்போ தேவனுடைய கிரியை நீதியின் அடிப்படைக்கு உட்பட்டது. தேவன் நம்மை அபிஷேகிப்பாரானால் நடக்கிற சகல காரியமும் தேவ நீதியினால், தேவனால் சொல்லுகிறதினால், நாம் சொன்ன பார்த்தீங்கன்னா தேவனை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு நீதியாய் இருக்கும். எப்பொழுது என்றால் இந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியின் அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது. இரண்டாவதாக, பரிசுத்தாவின் அக்கினியின் வல்லமை தேவனை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு ஒரு வல்லமையாய் செயல்பட வேண்டும். அப்போ இந்த வல்லமையினாலும் நீதியினாலும் தான் கர்த்தர் செயல்படுவார். நம் தேவன் நீதியாக இருந்துவிட்டு தேவனுக்கு எந்த காரியத்தையும் செய்யவில்லை என்றால் அங்கு பரிசுத்த ஆவின் அக்கினியின் அபிஷேகம் வேலை செய்வது இல்லை, கிரியை செய்வதுமில்லை. நான் அபிஷேகம் பெற்றிருக்கலாம், நன்கு வேத புத்தகத்தை தரோவாய் த்ரூ வெர்பட்டிம் ஃபுல்லி
எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஆனால் அந்த வல்லமை பயன்படுத்துவது எதற்கு? தேவ நீதிக்காக, தேவனுடைய காரியத்திற்காக. அந்த அக்கினி அபிஷேகம் உள்ளே இருந்தால் தேவ நீதியோடு அவரை பரிசுத்தம் பண்ணுவது வல்லமையோடு செயல்படும். ஒரு காரியத்துக்கு ஜெபிப்போமானால் அந்த தேவ நீதி ஜெபத்திற்குள் நடத்தும். தேவனுடைய காரியம் என்ன, தேவனுடைய காரியம் என்ன, இவருடைய சிந்தை என்ன. இயேசு கிறிஸ்து சுற்றி இருந்து அவர்கள் என்ன சிந்தனை செய்தார்களோ ஆவியானவர் உடனே அதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிந்தனைகளை அறிந்து, அவருடைய சிந்தனைகளை அறிந்து கிறிஸ்து இயேசு செயல்பட்டார். அப்போ சில இடங்களில் அது வல்லமை புறப்பட்டு இருந்தது இல்லையா? தேவனுடைய வல்லமை புறப்பட்டு இருந்தது. அப்போ ஒரு வல்லமையும் இருந்தால் மட்டும்தான் இந்த பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகம் நமக்குள் இருப்பது என்பது உறுதி. என்றால் இந்த வல்லமை இல்லை என்றால் நம்முடைய சுயத்தை மாற்றுவதே கடினமாயிரும். இப்போ ஜெபித்த வழியா இசைக்கேல் ஆண்டவர் சொன்னால், உனக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருவேன். அப்போ என் இருதயம் கல்லுன்னு சொல்லணும் அப்படின்னா, காண்பிக்கணும் அப்படின்னா, இந்த வேதத்தை தேவ நீதியோடு வாசிக்கிற பொழுது தேவ நீதி சுட்டி காண்பித்து என் இருதயம் கல்லுங்கிறத காண்பிக்கும். அந்த இருதய கல்லாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள் அக்கினியின் அபிஷேகம் இருக்குமானால் அது வல்லமையை தந்து இந்த கல்லான இருதயத்தை மாற்றி போடும். அதுக்கு தான் அக்கினியின் அபிஷேகம். அது தேவனுக்கு சாட்சியாய் மாறும், தேவ நீதியுடனும். சரி, ஆனால் ஒன்று, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அதன் பிறகு பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்வோமானால், ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒன்று பெற்றுக்கொண்டு இழந்து விட்டால் அக்கினியின் அபிஷேகம் கிடைப்பது கடினம் அல்லது கிடைப்பது இல்லை. என்றால் தேவ சித்தம், சாத்தானின் சித்தம், டன். ஆனால் உண்மையாக பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று நாம் காத்துக்கொண்டு அவர் அபிஷேகத்தை தக்க வைத்துக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அது மறுரூபமாக கூடியது. வராமல் சொல்லுவோமே, கர்த்தரோடு இருக்கும் பொழுது அது மறுரூபமாக கூடியது. ஏனென்றால் ஒருவர் இன்றைக்கி ராத்திரி டயர்டாக வந்து படுத்திருப்போம், ஜெபிச்சிருக்க மாட்டோம். அந்த காலையில் எடுத்தால் அந்த அபிஷேகம் உள்ளே இருக்கிறது மாதிரி தோணாது. வீட்டில் டென்ஷன் ஆக்கிறதுலே வீட்டில் ஏதாவது ஒரு ஆத்மா இருக்கும், அதில் ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு கிரி, ஏதாவது ஒரு சூழ்நிலை, அது பணமோ வறுமையோ சாப்பாடு. சிலக்கா வீட்டில் பசியோடு வருவாங்க, நல்லா அவங்களுக்கு ரசத்தை முன்னாடி வச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க அப்படி கசப்பு அப்படி தெரியும். ஆனால் காலையில் எந்திரிச்சோடனே அந்நிய பாஷை முழங்கால் போடும்போது ஆவி அங்கே இருக்காது, பரிசுத்தை ஃபீல் பண்ண முடியாது. இதற்காக ஆவியானவர் விட்டு விலகி போவதில்லை. நம்முடைய உணர்வு பரிசுத்த ஆவியான உணர்த்துகிற பொழுது, காலையில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு முகத்தை நான் காமிச்சிட்டேன், இப்படிப்பட்ட வார்த்தையை நான் பேசிட்டேன், இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னுடைய ஆவியை இடையூறு பண்ணிடுச்சு அப்படின்னு உணர்வு உள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் மீண்டும் மீண்டும் மறுரூபமாக்கக்கூடியவர். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ மறுரூபம். இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் இல்லையா? மலையில் போய் கிறிஸ்து இயேசுவே மறுரூபமானார் ஆவியினாலே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நமக்கு நிறைவாக இருந்தாலும் அதையும் மறுரூபப்படுத்தக்கூடியது தான் இந்த அக்கினியின் அபிஷேகம். எனவே அது கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் ஜெபித்த பொழுது அந்த ரெனியூவல் நடக்கிறது. As they pray, the spirit is getting renewed. As they pray, அவர்களுடைய ஆத்துமா மறுரூபம் அடைகிறது. அப்போ இந்த ஜெபமானது வேதத்தை மாற்ற வாசிப்பதல்ல, வேதத்தை தேவ நீதியுடனும் வல்லமையுடனும் வாசித்து அவரோடு நிற்கும் பொழுது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகமானது அது மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கும். எபிரேயர் 4:12 எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது is living and powerful and sharper than any two-edged sword, piercing even to the division of the soul and spirit and of joints and marrow, and is a discerner of the thoughts and intents of heart. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது, ஆத்துமாவை ஆவியை கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கது, உருவ குத்துகிறது,
இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை வகையறுக்கிறதாய் இருக்கிறது. பாருங்கள், இதுதான் தேவனுடைய ஆவியானவர் வார்த்தையானவரால் நம்மை சீர்படுத்துவது. அந்த அக்கினி அபிஷேகம் உள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உள்ள ஜீவனாய் செயல்படும். அது பாருங்க, வல்லமை உள்ளதாய் இருக்கும். இந்த வல்லமை, இந்த ஜீவன் இல்லைன்னா நாம் செயலற்று போன ஒரு ஆத்மாவை இருக்கிறோம். யாராவது ஓர் ஆத்மாவை ஜீவனோடு வைப்பதற்கு, ஓர் ஆத்மாவை எப்பொழுது பிரகாசித்து கொண்டு இருக்கிறதுக்கு நம்ம துணை நிற்க முடியுதா? ஒரு ரொம்ப பெரிய ஆத்மாவில் ஒரு சின்ன ஆத்மாவை எடுத்துக்கலாமே. ஒரு சின்ன ஆத்மாவை அது ஜீவனோட வல்லமையோட அது தவறு பண்ணும் பொழுதோ, அல்லது குறைந்து போகிற பொழுதோ, தளர்ந்து போகிற பொழுதோ அதற்கு துணையை நிற்கக்கூடிய அந்த அபிஷேகம் நம்மகிட்ட இருக்குதா? ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கணும். அடுத்த வார்த்தை சொல்லி, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான, இது ஷார்ப், ஷார்ப்பர் தென் எனிதிங். பாருங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசங்கம் மற்றவங்களுக்காக தான் இருக்கும். மற்றவங்களுக்காக ஜெபிப்போம், மற்றவங்களுக்காக இருப்போம், மற்றவங்களுக்காக பிரசங்கம் பண்ணுவோம். ஏன்னா வசனம் சொல்கிறது சுயநீதி. அப்போ அங்கே பட்டயம் சரியில்லை, அது கர்த்தருடைய பட்டயமே இல்லை. கர்த்தருடைய பட்டயம் வெளிப்படுவதற்கு முன்பு தன்னைத்தான் சீர்படுத்தும். அதுதான் கர்த்தருடைய பட்டயம். அதுதான் இந்த அபிஷேகத்தின் அடையாளம். அப்போ when we are not able to lead someone into Christ, ஏதோ தேவனை நிமித்தம், அவர் ஆராதனை நிமித்தம், ஒரு அபிஷேகத்தை நிமித்தம் யாராவது ஒரு சிறு ஆத்மாவுக்கு நாம் துணை செய்ய முடியவில்லை என்றால் அங்கு ஜீவனும் இல்லை, வல்லமையும் இல்லை, கருக்கான பட்டயமும் கிரியை செய்வதில்லை. அப்போ மறுரூபமாகணும். மறுரூபமாகினால் மட்டும்தான் அந்த தேவ வல்லமையினால் நடத்தப்படுவோம். ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், ஹோலி ஸ்பிரிட். அதுதான் கிறிஸ்து இயேசு சரீரம் எடுக்கப்பட்ட ஆவியானவராய் நமக்குள் வந்தது. அது சொல்லுங்க, ஆத்மாவை பிரிக்கும், ஆவியையும் பிரிக்கும், கணுக்களையும் ஊனையும் பிரிக்கும். இது எப்படி முடியும்? வார்த்தையால் மட்டும்தான் பிரிக்கும். வார்த்தையால் மட்டும்தான். அது உருவ குத்துகிறது. நம்ம தாண்டி போய் குத்தி திஸ் இஸ் வாட் யூ ஆர் என்று காண்பிக்குது பாருங்க. அதுதான் அக்கினியின் அபிஷேகம், அதுதான் வார்த்தையானது. அடுத்து சொல்லுகிறது, இருதயத்தின் யோசனைகளை அது வகையறுக்கிறது. நம்முடைய சிந்தையை கூட சீர்படுத்தும். வாட் நான் சிந்திப்பது சரி, நான் சிந்திப்பது வல்லமையற்றது, நான் சிந்திப்பது வல்லமை உள்ளது, நான் சிந்திப்பது தேவனுக்குரியது, நான் செயல்படுவது தேவனுக்குரியது, நான் செயல்படுவது கர்த்தருக்கு அல்லாதது என்று வகையறுத்து காண்பிக்கிறது இந்த வார்த்தையானது. ஆனால் அந்த வார்த்தையை வாசிக்கவும் முடியும், வாழவும் முடியும், விதைக்கவும் முடியும், விற்கவும் முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த வார்த்தையை வாழ்கிறவனுக்கு தான் இந்த அபிஷேகம். இந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்களுக்கு. அதனால எதுக்கு ஆராதனை? ஆராதனை வேளையில் எதுக்கு ஒரு அபிஷேகத்து நேரம் வேண்டும்? நம்ம பாடல் பாடலாம், செய்திகளை கேட்கலாம். ஆனால் எதுக்கு ஆண்டவர் நோக்கி ஆராதனை? நம்மை சீர்படுத்துவதற்கும் சிறப்படுத்துவதற்கும், அவருடைய நீதியை நடப்பிப்பதற்கும், அவர் நம்மை சுட்டி காண்பிப்பதற்கும். அவர் நம்மை சீர்படுத்தி சுட்டி காண்பிக்கும் பொழுது தான் அந்த பாதை சரியாக இருக்கும். அந்த பாதையில் போய் சேர்றதுக்கு, அந்த பாதைக்கு வாசலுக்குள்ளே ஆயத்தப்படுத்துவது. அப்போ சார் 4:30 உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமை கிரியை செய்ய வேண்டியது இல்லையா? அதற்கு அப்போ சில 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் முழு வசனத்தை, உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கும். See the completion. அவங்க ஜெபத்தை பார்த்தீங்களா? வாட் த ப்ரேயர், வாட் அ ஒண்டர்ஃபுல் ப்ரேயர் இட் இஸ். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்கள் முழு வசனத்தை, உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை தைரியத்தோடு சொல்லணும். அப்போ அவருக்கு ஊழியம் செய்கிறனா? ஊழியம் சின்ன காரியம் செய்தாலும் அதில் அடையாளங்கள் இருக்கணும், அற்புதங்கள் நடக்கும்படி செய்வது. அப்போ அதில் ஒரு மனம் இல்லை அப்படின்னா ஆவியானவர் அங்கே இல்லை. ஏன்னால் பிதாவாகிய தேவன், குமாரன இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவராகிய அவர் தேர் யுனைடெட் ஆல்வேஸ். அந்த யூனியன் தான் நமக்கு சாட்சி, நமக்கு அடையாளம். அப்போ ஒரு சிறிய ஜபத்தில் கூட நிறைய பேர் உட்கார்றதில்லை இல்லையா? ஒரு சிறிய ஜபம் கூட கூடி ஜபிக்க முடியறதில்லை.
சில ஜெபம் கூட தேவனை மகிமைப்படுத்துறது இல்லை. அப்போ அது இணைந்து இசைந்து போகாததுனால இந்த அக்கினி தடைப்படுகிறது. அப்போ ஆண்டுக்கு சொல்லுகிறாரு, நம்ம கிட்ட அசையணும்னா இந்த வசனத்தில் அடுத்த வசனத்தில் வாஸ்டர்லேயே 31 அவர்கள் கூடி இருந்த இடம். மனசே இசைந்து ஓடலைன்னா அந்த இடத்துல அசைவு எப்படி வரும்? அந்த அசைவு வரணுன்னு தான் ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் நமக்கு உண்டு. கூடி இருந்து ஜெபித்த இடம். அந்த கூடி இருந்த இடத்துல தான் இது வரைக்கும் அற்புதங்கள் நிறைய நடந்தது இல்லையா? இயேசுக்கு சரியாக இருந்தார். அற்புதம் நடந்ததா? இல்லை. அவர் இருக்கிற இடத்துல கூடி அவரை தேடி வந்தார்கள், அங்கே அற்புதம் நடந்தது. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் and began to speak with tongues as the பரிசுத்த Spirit gave them the utterance. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்ட பிறகு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். அந்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே யாரு? எல்லாரும். அந்த யூனிட்டி, அந்த ஒருமைப்பாடு, இந்த ஒருமைப்பாடு. சிலலாம் இந்த ஒண்டி குதிரைக்கெல்லாம் எவ்வளோ தான் போனாலும் சேர்ந்து ஓட தெரியாது. இந்த ஒண்டி குதிரை தனியாக தான் ஓடும். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஐயோ அந்த ஒண்டி குதிரை அதுக்கு தான் ஆண்டர் சொன்னார், கடிவாளம் போடுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா வசனத்தை. கடிவாளம் போட்டால் வேறு எதுவும் தெரியாது, பாதை மட்டும் தெரியும். அதை மாத்திரம் பார்த்து ஓடுறது தான் கடிவாளம் குதிரைக்கு. குதிரை எப்படிப்பட்டு தெரியும் இல்லையா? கடிவாளம் இல்லாமல் தாறுமாறாக ஓடும். அந்த கடிவாளம் போட்டால் தான் அந்த அபிஷேகம் கிரீஸு. இல்லை நீங்கள் எல்லாம் நடத்துங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் பிடிச்ச மயிலுக்கு உங்களுக்கு இது குதிரை, கடிவாளம் இல்லாத குதிரை. திசையெல்லாம் பரிசுத்தம் இதுக்கு, திசையெல்லாம் தேவ நீதி தான் இதுக்கு. ஓட்டம் சரியில்லை, அது ஓட்ட பயங்கரம். அது சண்டி குதிரை சொல்லுவாங்களே, சண்டி குதிரை. அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆவியானவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு தகப்பனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கூட நண்பர்களினால கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய சுயத்தினால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் வேதம் வாசிக்கும் போது சத்தியம் பேசும், இதுதான் சரின்னு. அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது சர்க்கு ஓடிக்கிட்டே இருக்கும். வண்டி கலண்டு தனியாக ஓடும், ஆனால் இது ஓடிக்கிட்டே இருக்கும். வீல் கலண்டு தனியாக ஓடும், ஆனாலும் இது ஓடிக்கிட்டே இருக்கும். முடிவு பயங்கரமாக இருக்கும். அது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கூடி இருக்கும் பொழுது, கூடி ஜெபித்த பொழுது அசைவு. அப்போ நம்ம கூடி ஜெபிக்கிறதுக்கு தான், கூடி இணைந்து இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஐக்கியத்தை அடையாளமாய் கொண்டு வந்தார், சபையை ஐக்கியமாய் கொண்டு வந்தார். அவர் பரலோகத்தின் தேவன். அவர் உலகத்தை பார்த்து உங்களை என்னை ஒரு மனவாட்டின்னு பார்க்கிற பொழுது எவ்வளவு நம்மள அன்பு வைத்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். அவர் தம்முடைய ஞானத்தினால் கிருபினால் கொண்டு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நாம் நிறைந்தவர்களாக நிற்க வேண்டுமா? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனம் பாருங்கள். ஒரு அபிஷேகத்தின் காரியம் அது. அவர் லூக்கா 1:16-17 அவர் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புவார். யோவான் மேலே அந்த அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகம் செய்ததெல்லாம் அநேகரை கர்த்தரிடத்தில் திருப்புவது, தன்னை நோக்கி அல்ல, கர்த்தரிடத்தில். அந்த அபிஷேகத்தின் கிரியைகள் பாருங்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பினது. இதுதான் அந்த அபிஷேகம். இப்போ இந்த அபிஷேக கிரியை செய்யலைன்னா நம்ம அதாச்சும் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்ன்ற வார்த்தை நம்ம தனியாக உட்கார்ந்து நம்முடைய கனிகளை கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஒருமனப்படுத்துகிறோமா, கர்த்தரிடத்தில் திருப்புறோமா, நீதிமான்களுடைய ஞானத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை திருப்புகிறோமா, என்ன செய்கிறோம் கர்த்தருக்கு? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி. அப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, கீழ்ப்படியாதவர்களிலிருந்து நீதிமான்களிடத்திற்கும் ஞானத்திற்கும் உத்தமமான ஜனத்திற்கும் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அந்த யோவானுக்கு எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன் நடந்தவர். ஆமென் சொல்லுவோம். அப்போ வேதத்தை வாசிக்கிற நம்ம எதுலையாவது ஒரு கர்த்தருக்கு ஏதாவது செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை நாம் நாடி நிற்கணும். அந்த அபிஷேகத்தை ருசித்தவர்களாய் நிற்கணும். The baptism, the fire of the Holy Spirit. அப்போ இந்த காரியங்களை கெடுப்பதற்கு சாட்சி கெடுக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்குது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வாங்களேன். அப்போஸ்தலர் 4:32-33
இங்கே நம்ம எச்சரிப்புள்ளவர்களாக தான் இருக்கணுமே தவிர அந்த சூழ்நிலைகளுக்கு பின்பதாய் ஓடிவிடுகிறவர்களாய் மாறிவிடக்கூடாது. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ளவைகளாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அதனால் என்ன நடந்தது? கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அந்த ஒரு மனத்திற்கும் ஒரு இருதயத்துக்கும் இணங்கி போகலைன்னா நாம் சாட்சி கொடுக்க முடியாது. உலகம் நம்மை பாராட்டும், நீங்கள் கரெக்டு தாங்க, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களை ஒரு ஜாதியாக்குவார், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, எல்லாம் சுற்றி ஏற்றி விடுறாலாம், பயங்கரமாக தான் ஏற்றி விடும் இல்லையா? நல்லா பேசுவாங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா, பரிசுத்தவான், உங்களுக்கு கொண்டு ஆண்டவர்களே அற்புதம் செய்கிறாங்க. இல்லை, அந்த அக்கினியின் அபிஷேகம் இருந்தால்தான் சாட்சி, கர்த்தரை குறித்து சாட்சி பேச முடியும். நான் கர்த்தருடைய திட்டத்தையே அறியலை, அவருடைய சித்தத்துக்கே நான் ஒப்பு கொடுக்கலை, அவருடைய காரியத்தை பார்க்க முடியாத கண்கள் நமக்கு இருக்குமானால் எப்படி கர்த்தரை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்க முடியும்? அப்போ நம்ம சாட்சி கொடுக்க முடியாதபடி நம்ம ஆவி இருக்குதுன்னா அங்கே தான் மறுரூபம் தேவைப்படுது. மனசாட்சியில் குத்தப்பட்டு தேவனிடத்தில் திரும்பி ஓடி வரணும். அவர்கள் கிறிஸ்து கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள் பலமாய். உலகத்தில் எவ்வளோ தெய்வங்கள் இன்னும் உண்டாகி கொண்டிருக்கலாம். இப்போ கம்ப்யூட்டரு தேவனாக்கி வச்சுருக்கான், மொபைலை தேவனாக்கி வச்சுருக்கான், மனுஷங்களை தேவனாக்கினா முடிஞ்சிருச்சு. இம்மீடியட் ஸ்பாட் அவுட்டு. இப்போல்லாம் மனுஷன் மாதிரி கேட்ஜெட் கொண்டு வந்து வச்சுருக்கிறான், கம்ப்யூட்டர் மொபைல் கொண்டு வந்து வச்சு அதை பார்த்து சொல்கிறேன் லவ் யூ ஸோ மச்சுக்கிறான், அது மீ டூ லவ் யூ ஸோ மச் அப்படிங்குது. இதை போய் சுவிசேஷத்தை பேச முடியுமா? நம்ம எல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். நான் இந்த ஊழியத்தை சேர்ந்தவன். அந்த முந்தியில் கம்ப்யூட்டரில் ஜோசி சொல்கிற பஸ் ஸ்டாண்டில் வச்சுருப்பான், போய் ₹1 கொடுத்தோன்னு ஜோசின்னு சொல்லும். கிறிஸ்தவ வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கர்த்தருக்காக ஜீவனோட வாழ வேண்டாமா? ஒரு இருதயம், ஒரே தரிசனம், ஒரே இருதயம், ஒரே அழைப்பு. அதை கொண்டு வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது. இவ்வளோ தெய்வங்கள் இவ்வளோ பொருட்கள் வந்தாலும் உயிர்த்தெழுந்தது தெய்வன்ற ஒரே ஒரு வல்லமையோட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த உயிர்த்தெழுதும் ஜீவனமாய் அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்க வேண்டும். அதற்கு தான் இந்த அக்கினியின் அபிஷேகம். அதை அவர்கள் செய்த பொழுது வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த ஜபக்குறிப்பு எவ்வளோ டேஞ்சரஸ் ஜபக்குறிப்பு பார்த்தீங்களா? இதில் ஆவியால் வெளிப்படுத்துறதுனால நமக்கு தெரியுது. இல்லை நமக்கு என்ன தெரியுது? உலகத்தில் நடக்கிறது தானே, எல்லாம் இல்லை மற்ற இடத்துல நடக்காது தான், இப்படியே ஓடுவோம். இல்லை, ஆல் அண்டர் ஈவில் பிளான், டெவில்ஸ் பிளான். எப்படி இயேசு கிறிஸ்துவை, குமாரனாகி கிறிஸ்துவை பிதாவிடத்தில் பிரித்து அவரை தூஷிக்கும்படி ஏவினானோ, எப்படி ஆவியானவர் மூலமாய் சோதிக்க கொண்டு போனாலும் அந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டே தேவனுடைய வார்த்தைகளை சோதிப்பதற்கு ஏவி விட்டானோ, இன்றைக்கி நம்ம வார்த்தையில் நிறைய கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். உன்னை அநீதிக்கும் பலவீனத்துக்கு உன்னை ஏவிக்கொண்டே இருப்பான். நம்முடைய அக்கினியை விட்டு கொஞ்சம் விலகி விட்டான், ஒருவேளை மறுரூபமாக விட்டால் அல்லது மனம் திரும்பாவிட்டால் முடிவோ மகா கொடிது. அவன் அபிஷேகத்திலே மறுரூ பெற்ற ஒருவன், அபிஷேகத்தின் அக்கினியை பெற்ற ஒருவன், எவ்ரி டே we have to keep renewing ourselves. அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை, ஒன்று குறைவுபடவில்லை. அதனால் அப்போஸ்தலருக்கு என்ன குறைவாக இருந்தது? எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டாங்க. வரும்போது அவங்க நல்ல ஆகாரம் உண்டாயிருந்தது, நல்ல வஸ்திரங்கள் அணிந்தார்கள், நல்ல ஆசீர்வாதம், கிருபை இருந்தது. அவர் பேசுனா ஒரு வார்த்தை நோடி முடிஞ்சு போச்சு. அதாங்க வல்லமை. அனனியாவை பார்த்து, சப்பீராவை பார்த்து கேட்டான், என்னப்பா என்ன அனனியா எவ்வளோதான் விற்றீங்களா? ஆம் அப்படின்னா டொமக்கு அவுட்டு, அந்த ஸ்பாட் அவுட். ஒரு சில அடக்கம் பண்ணது கூட பொண்டாட்டிக்கு தெரியலங்க. எவ்வளோ அற்புதமான ஐக்கியம் அது, சூப்பரில். அது கூட பெர்மிஷன் கேட்க தேவையில்லை, அவ்வளோ அதிகாரம் அப்போஸ்தலர்களிடத்தில் இருந்தது. பொண்டாட்டி சேர்த்து போனால் போய் புருஷன்ட்டு பெர்மிஷன் கேட்க வேண்டாமா? புருஷன் சேர்த்தா பொண்டாட்டியில் பெர்மிஷன் கேட்க வேண்டாமா? தேவையே இல்லை. கர்த்தருக்கு துரோகம் பண்ண அவுட்டு, பாடி தூக்கி போடு, தீட்ட முதல் விளக்கு சபையை விட்டு. அந்நிய நுகம், அந்நிய அக்கினியை கொண்டு வந்தேன். கர்த்தர் விட்டாரா? இல்லை. உனக்கு நான் கர்த்தர் நமக்கு கொடுத்துற அந்த தரிசனம், அந்த ஆசீர்வாதம், அந்த பரிசுத்தம், அந்த பூரண கிருபை, அவர் போனது கூட தெரியாது, அப்படி உள்ள வந்துச்சு.
சபிரா என்ன பணத்தை இவ்வளோ தான் விற்றீங்களா? இவ்வளவு தான் விற்றோம், அவ்வளோதான். சரி, கேள்வி கேட்குறாரு, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, என்னன்னு யோசிக்க வேண்டாம். தான் இவ்வளோதான். அடுத்த வார்த்தை பேசுகிற, உன் புருஷனை தூக்கின பாடி தூக்கின கை ஒன்றை தூக்கிட்டு முடிச்சு அவுட்டு. நோ சங்கு, நோ ட்ரம்மு, நோ எக்காலம், நோ சவப்பெட்டி ஆட்டம் ஒன்றும் கிடையாது. ஸ்பாட் ஆன் கால். இதெல்லாம் பவுல் சொல்லுகிறார் திருஷ்டாந்தங்களாக நமக்கென்று எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கிருபை நிமித்தமாக விட்டு வச்சிருக்காரு. அதுக்காக இன்னும் துணிகரமாய் அந்நிய அக்கினியையும் அந்நிய ஆவியை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. ஒரே இருதயம், ஒரே மனம், ஒரே தரிசனம், பூரண கிருபை அவர்கள் மேல் உண்டாயிருந்தது. அதுக்கு தான் அங்கே இந்த பரிசுத்தாவின் அக்கினியின் அபிஷேகம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 5:15 எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15. Ephesians chapter 5 and verse 15 onwards. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள். ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? தேவனை பிரதிபலிப்பாங்க. ஏன்னா ஞானம் தேவனிடத்திலிருந்து வருவது. ஞானம் தேவனிடத்தில் வருகிறதுனால் ஞானம் உள்ளவர்கள் தேவனை பிரதிபலிப்பார்கள். எனவே கவனமா நடந்துக்கோ. கவனம் 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 வார்னிங். நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என் கூட தான் இருக்காருன்னு தைரியமாக செஞ்சிடக்கூடாது. நோ நோ நோ. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். 17வது வசனம் பார்த்தீங்களா? 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல். மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது. யார் மதியற்றவங்க? தேவனுடைய காரியத்தை அறியாமல பார்த்தபடி. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டால் நாம் தேவ ஞானம் உடையவர்கள். ஜாக்கிரதை. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். இது மதனோட லிக்கரை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. உலக மயக்க எனக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. விபசாரம், வேசித்தனம், அசுத்த, காம விகாரம், விக்கிரகம் எல்லாமே வெறி தான். ஓகே, அது எல்லாத்தையும் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும், அக்கினினால் நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் த பிரைமரி வேர்ட். சங்கீதங்களினால், கீர்த்தனைகளினால், ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ரொம்ப கஷ்டமான வேலை. யாருக்கும் புத்தி சொல்ல முடியாது, இன்றைக்கெல்லாம் ஆலோசனை சொல்ல முடியாது. இங்கே வச்சு ஒரு சங்கீதத்தில் கர்த்தர் பேசினாருன்னு இங்கேருந்து சொல்ல முடியாது. கீர்த்தனையில் பாடும்போது குணப்படு பாவின்னு பாட முடியலை. பப்ளிக் கன்வென்ஷனில் போய் தைரியமாக பாட முடியுது. குணப்படு பாவி தேவ கோபம் வரும் தேவி பாட முடியலை. ஞான பாட்டுக்கள் பாட முடியலை. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி ஐயோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும். இது எல்லாம் மாறினாதையா இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு. இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் த ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். யார் அவர் தெரியுமா? வார்த்தையானவர் யார் தெரியுமா? எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எவ்வளவு மகிமையானது தெரியுமா? அதை அலட்சியம் பண்ணுகிற அளவுக்கு துணிகரம் கொள்ளுகிறதுக்கு மனுஷனுக்கு இன்னைக்கு தைரியம் வந்திருக்கு. எனவே கர்த்தருக்காக எதையும் செய்வதில்லை. அப்போ என் மேல் எப்படி பரிபூரண கிருபை உண்டாயிருக்கும்? உங்கள் இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லாவற்றிற்காலும் தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டு தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படுத்திருங்கள். இதெல்லாம் பரிசுத்தவான்கள் பட்டு தான் பேசுது. எங்கே உலகம் இல்லை, வேதவசனம் நமக்கு தான், உலகத்தானுக்கு அல்ல. அப்போ இந்த அபிஷேகத்துமே உள்ள தாகம் நிறைந்தால் மட்டும்தான் நம்முடைய வல்லமையாக ஒரு கிறிஸ்தவனாக ஒரு அடிப்படை மனிதனாகவே பிரகாசிக்க முடியும். இல்லை நம்ம வாயை திறந்தா பிரச்சனை, கிரியை செஞ்சால் பிரச்சனை, எது செஞ்சாலும் பிரச்சனைன்னு தான் காரியங்கள் வெளிப்படும். ஏனென்றால் they are not from God. நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே அவர் பேசினால் வார்த்தையின்படி பேசினார், வாழ்ந்து காட்டியது வாழ்க்கையின்படி காட்டினார். எனவே தான் சுவிசேஷ புத்தகங்களில் ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது, எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இப்படி நடந்தது, சில இடங்களில் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. He lived as the word of God led. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி அவர் வாழ்ந்தபடினால் நாம் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளவும்
எழும்பவும் வேண்டும். அதாவது அப்போஸ்தலர் 4:31 சொன்னோம், ஒவ்வொரு விசுவாசியும் அந்த பரிசுத்தாவின் அக்கினியை பெற்றவர்களாய் மீண்டும் 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 நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்கணுமா? அக்கைன் என்ன அக்கை? எபேசியர் 5:18 And do not be drunk of wine, in which dissipation, but filled with the Spirit. But filled with the Spirit. இந்த அபிஷேகம் கடைசி அந்த வார்த்தை என்ன தெரியுமா? உன் ஆத்துமாவை, உன்னுடைய வாழ்க்கை எதுவானாலும் உன்னை பாதுகாப்பது இந்த அக்கினியின் அபிஷேகம் மட்டுமே. இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இழந்துட்டால் அது இழந்தது தான், போயிட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் பெற்றுக்கிற அபிஷேகம் பரிசுமாக காத்திருந்தோம்னா அதை மறுபடியும் அதை புதுப்பித்து கொள்ளும் பொழுது தான் ஆவியானவர் அந்த பாதுகாப்பை நமக்கு தருவார். ஆத்துமாவில் பாதுகாப்பு இல்லைன்னா வெரி ஈஸிலி ஏதாவது ஒரு காரியத்துக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். சில காரியத்து பாருங்க, ஏது வேணா அந்த தெருநாய், அதான் எல்லாம் வீட்டில் நாய் இருந்துட்டு இருக்க, அதான் காரணம். தெருநாய் அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். இங்கே ஒருத்தர் சூ அப்படின்வான், உடனே லெஃப்ட் திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும். அங்கே ஒருத்தர் ஏய்னுவான், இல்லை கல் எடுப்பான். அந்த 2 வீட்டுக்கு நடுவில் சந்து இருக்கும், அதில் ஓடும். அதான் ஆண்டச்ச நாய்களுக்கு எச்சரிக்கையாரு, பார்க்குற இடமெல்லாம் போகும், பார்க்குறதெல்லாம் தின்னும், பார்க்குறதெல்லாம் பேசும். ஆனால் அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். இந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் மேல் விருப்பம் உள்ளவர்களே, தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். அதான் எபிரேயரில் வாசித்தோம், இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன். நாம் எப்பயும் மற்றவர்களை பட்சிக்கிற அக்கினிய வேண்டாம், அது அழிவு. வசனம் சொல்லுது, கடித்து பட்சீர்களானால் அழிவீர்கள். அந்த அழிவு நமக்கு வேண்டாம். பட்டை நமக்கு, நாட் ஃபார் அதர்ஸ். நமக்கு தான் முதல்ல. நாம் சீர்படும் பொழுது தான் அது மற்றவர்களை கர்த்தருக்கு என்று அறுவடை செய்யும். ஆண்டு சொல்லுற பிரபஞ்சத்தின் எல்லா வேஷங்களையும் தரித்து, பிரபஞ்சத்தின் வேஷம், எல்லா வேஷம், அந்த வேஷம் எல்லாம் நம்ம தொடாதபடிக்கு அதை விட்டு வடிக்கும். நீரான ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்து ஜெபித்தார், ஆண்டவரே நான் இந்த உலகத்தார் நல்லாதது போல இவர்கள் உலகத்தார் அல்ல, எனவே கிருபை பாராட்டும். உனக்கு ஜெபிக்கும் பொழுது நான் உலகத்தார் அல்ல ஆண்டவரே, நான் ஒரு காரியம் உலகத்தை நம்பி செய்ய மாட்டேன், கிறிஸ்துவோடைய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டோட அக்கினியை அர்ப்பணித்து அதை ருசித்து ஒவ்வொரு நாளும் ரெனியூ பண்ணி வாழ்ந்தோம்னா தான் இந்த அக்கினி நம்மகிட்ட கிரியை செய்யும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது அவர்கள் கூடி இந்த இடம் அசைந்தது தான். அப்படி இடம் அசையணும். இன்றைக்கு உன் வீடு அசையணும், உன் தனிப்பட்ட வாழ்க்கை அசையணும். அர்ப்பணித்து இந்த அபிஷேகத்துக்காக போராடி ஜெபம் பண்ணோம். இந்த நாட்கள் உபவாசம் வருகிறது, எல்லா உபவாசம் ஜெபிப்போம். ஒருவருக்கு அதிகமாய் ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஜெபிப்போம். இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிறவங்க ஜெபம் பண்ணாமல் செய்யக்கூடாது, முழு இன்வால்மெண்ட் இல்லாமல் செய்யக்கூடாது. எல்லோரும் ஆயத்தப்படணும். அந்த ஜெபத்துக்காக முதல் நாள் குறைந்தபட்சம் நீங்கள் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கணும். இது மீண்டும் ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்காக அதை செய்யக்கூடாது. நிறுத்தினதே தேவ ஆவியான மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. இப்போ கர்த்தர் வச்சு ஆரம்பிக்கிறாருன்னா இந்த அற்பமான ஆரம்பத்தை யாராலும் செய்யாதபடிக்கு நிரம்பி இருக்கு. உடைய சாட்சி, உடைய வார்த்தையை பார்த்து சின்ன பிள்ளைகள் காது கேட்கணும். வீட்டில் பிள்ளைகளை தூங்க விடாதீங்க. கர்த்தருடைய நாளில் கோபாக்கி நிற்கிற மறைக்கப்படும்படிக்கு எழுப்பி விட, தூங்க விடாதீங்க. சின்ன பிள்ளை எழுப்பி விடுங்க. பெரியவங்களை ஆண்டவர் சமத்தை உட்கார வைங்க, ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க, இணைந்து கொள்ளுங்க, இசைந்து ஓடுங்க. கர்த்தர் சொல்லுங்க வார்த்தைப்படி பரிபூர்ண கிருபை நம்மையில் தங்கி இருக்கும். கர்த்தர் அக்கினி நம்ம தருபடி அர்ப்பணிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி, எல்லா கண்களை மூடலாம். சொல்ல ஆட்டோட்டு எல்லாரும் கண்களை முடிச்சோம். ஆண்டவரே, இந்த அக்கினி அபிஷேகம் எனக்குள்ள வேணும். ஆண்டவரே, உடைய பரிசுத்த அக்கினி எனக்குள் ஏறியணும். நான் பிரயோஜனம் இல்லாதவனாகவோ என் சுயநீதியாக நான் போயிடக்கூடாது. நீங்கள் இஷ்டப்பட்டால் சொல்லுங்கள், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. இஷ்டப்பட்டால் சொல்லுங்கள், இந்த ஊழியத்தை நான் எடுத்து நிறுத்துகிறேன் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நான் எடுத்து நிறுத்துவேன், நான் பிரயாசப்படுறேன். திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி. சொல்லு காட்டு, பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அபிஷேகம் எனக்கு வேண்டும். நான் கனிகளோடு நிற்க வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும். அக்கினி எனக்கு வேண்டும். கபலபரதரம் முதற்கிழமை இந்த வார்த்தைகளுக்கு விசேஷமாக ஜெபிப்போம். எங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையானவர்களே செய்வார். தேங்க்யூ லார்ட்.
பரிசுத்த பிதாவை உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு தங்கியிருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதை கத்தர் எங்களுக்கு தார். உடைய அன்பினால் எங்களை மறைத்து ஆளுகை செய்தார்கள். இந்த வாரம் கூட கத்தர் பரிசுரத்தை தங்களை மறைத்துக் கொள்வீராக. நண்பின் கிருபைகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். எதிர்பார்க்க பெறுகிற ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தும், வல்லமையாய் பயன்படுத்தும். ஒவ்வொரு ஸ்தலத்தின் ஜீவனை விளங்கும்படி கத்தர் கிருபைப்பார்கள். இதன் விளக்கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோனி ஐக்கியமும் ஆசீர்வாதம் சமாதானமும் சுகமும் வழிநடத்துதல் அனைவரோடும் நம்ம மட்டுப்பத்துக்கு எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்று சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். தேவரே ஆசீர்வதியும், நிலைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லாத்தையும் இருக்கிற விலைக்கு காத்தல். என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஜீவனோட நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன்.